தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. தேர்தல் முடிஞ்சு ஒரு சில நாட்களே ஆகுது. ஆனா தமிழ்நாட்டோட அரசியல் களம் இப்ப எப்படி இருக்குன்னு கவனிச்சீங்களா? பொதுவா தேர்தல் முடிஞ்சா என்ன நடக்கும்? எல்லா பெரிய தலைவர்களும் பயங்கரமா அசதியா ஆயிடுவாங்க. அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சதுன்னு ஓய்வெடுக்க கிளம்பிடுவாங்க. இப்ப பாருங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போயிட்டாரு. எடப்பாடி ஐயா ஓய்வெடுக்க போயிட்டாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பனையூர்ல இருக்கிறாரு. ஆனா சீமான் அண்ணன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்களா? தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே மே 18ஆம் தேதி நடக்க போற நினைவேந்தல் நிகழ்வுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. அரசியல்னா இவங்களுக்கு வெறும் தேர்தல் மட்டும் கிடையாதுங்கிறதுக்கு இதுல இருந்து தெரியுது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், பாபநாசத்துல தேர்தல் முடிஞ்ச கையோட முதல் போராட்டத்தை நடத்துறது நாம் தமிழர் கட்சி தான். அதுவும் எதுக்காக தெரியுமா? திமுகவோட அராஜகத்தை கண்டிச்சு. தேர்தல் சமயத்துல நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் தங்கை அனிஷ் பாத்திமா அவர்களை திமுகவினர் கடுமையா தாக்கினாங்க. ஒரு கர்ப்பிணி பெண், அதுவும் ஒரு வேட்பாளர் கூட பார்க்காம அராஜகம் பண்ணியிருக்காங்க. இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி வருது. தமிழ்நாட்டை ஆள போறோம்னு சொல்றீங்க, அடுத்த முதலமைச்சர் நான் தானே சொல்றீங்க. ஆனா அனிஷ் பாத்திமா தாக்கப்பட்டப்போ விஜய் ஏன் ஒரு வாக்க கூட பேசல? திமுகவை தீய சக்தின்னு சொல்ற தாவேகா பொறுப்பாளர்கள் ஒருத்தர் கூட இதை கண்டிக்கவே இல்லையே. அப்போ உங்களுக்கு அரசியல் தீண்டாமை அவ்வளவு அதிகமா இருக்கு. உங்க எதிரி ஒரு பெண்ணை அடிச்சிருக்காங்க, ஆனா பாதிக்கப்பட்டவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்கிறதுனால நீங்க அமைதியா இருக்கிறீங்களா? இது என்ன மாதிரியான அரசியல் தர்மம்? சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றீங்க. அனிஷ் பாத்திமா ஒரு இஸ்லாமிய பெண் தங்கை. அவங்க மேல கை வைக்கும் போது வராத கோபம் வேற எதுக்கு வரும் உங்களுக்கு? உங்க கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டா மட்டும்தான் பேசுவீங்களா? மத்தவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்க. அப்படி இருந்தா நீங்க எப்படி ஒரு பொதுவான தலைவரா இருக்க முடியும்? உண்மையை சொல்ல போனா விஜய் அறிக்கை விட்டுறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனா அவரோட உண்மையான முகம் என்னன்னு மக்களுக்கு புரிஞ்சிக்க இது ஒரு வாய்ப்பா இருக்கு. தேர்தல்ங்கிறது அரசியல்ல ஒரு 5% வேலைதான். அதை தாண்டி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வர்றது யாருன்னு பாருங்க. நாம் தமிழர் தம்பிகள் தான் களத்துல நிக்கிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மே 18க்கு அப்புறம் இன்னும் தீவிரமா அரசியல் பண்ண போறதா அந்த தம்பிங்க சொல்ற உறுதி நிச்சயமாகவே ஆச்சரியமா இருக்கு. மற்ற கட்சி தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் தம்பிகள் மட்டும் ஏன் இவ்வளவு உற்சாகமா இருக்காங்கன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா அவங்க பணத்தை நம்பி வேலை செய்யல, உள்ளன்போடும் உறுதியோடும் வேலை செஞ்சிருக்காங்க. காசு கொடுத்து ஓட்டு வாங்குறவங்களுக்கு தான் பயம் இருக்கும். கோடி கோடியா செலவு பண்ணிட்டு வாக்கு வருமா வராதான்னு பதற்றத்துல இருக்கிற தலைவர்களுக்கு மத்தியில நாங்க மக்களை நம்பி நிக்கிறோம்னு சொல்றது தனி தைரியம் தாங்க. உண்மையிலே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நிக்கிறவங்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. தேர்தல்ங்கிறது அவங்களுக்கு ஒரு சின்ன களம், அவ்வளவுதான். அனிஷ் பாத்திமா தங்கைக்காக போராடின அந்த தம்பிகளோட போராட்ட வீரம் தான் சீமான் அண்ணனோட அரசியல் பலம். இதுக்கு பேர் தான் உண்மையான மக்களாட்சி. அதனால மக்களே, அரசியலை வெறும் தேர்தல் முடிவா மட்டும் பார்க்காதீங்க. யாரு நமக்காக எப்பவும் களத்துல இருக்கிறாங்கன்னு யோசிங்க. நன்றி, வணக்கம்.